மாறுபட்ட கோணத்தில் நான் உங்கள் தோழன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்காக நம்மள கூப்பிட்டுருக்காங்க. என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த எனக்கு பின்னாடி இருக்க போர்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது எவ்வளோ பழைய போர்டுன்னு. இது வந்து சப்மெர்சிபிள் மோட்டருக்கான பேனல் போர்டு. இப்ப இது வந்து எப்பயும் போல மேனுவலான போர்டு. ஆன் பண்ணா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும். ஆனா சில சமயம் என்ன செஞ்சிடுறாங்கன்னா, அவங்களும் இல்ல பொதுவா நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்னா, ஆன் பண்ணுவோம். பட் ஆஃப் பண்றத வந்து மறந்துருப்போம். அதனால வந்து சில சமயம் வந்து 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ, சில நேரம் வந்து 1/2 மணி நேரம், 1 மணி நேரம்லாம் கூட தண்ணி வேஸ்ட் ஆகும். அப்படிதான் இப்ப சமீபத்தில வந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரம் வந்து தண்ணி வேஸ்ட்டா போயிருக்கு. அதுக்கப்புறம் நம்மள கான்டாக்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம செமி ஆட்டோமேட்டிக்ல அதாவது இவங்களுக்கு தண்ணி தேவைன்னா இவங்க போடுவாங்க. நம்பிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுற மாரி நம்ம வந்து ஒரு சின்ன செட்டப் வந்து இவங்களுக்கு நம்ம பண்ணி தர போறோம். அதுக்காக வந்து எங்க கையில பார்த்தீங்கன்னா 2 பொருள் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் ஃப்ளோட். இன்னொன்னு நானா வந்து தயாரிச்ச ஒரு ரிலே செட்டப். இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொன்னேன். இதை எப்படி கனெக்ஷன் பண்றோம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம இப்ப பார்ப்போம். வாங்க. சேனல் கூட ஓபன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதுல எவ்வளவு வயரிங் செட்டப்பை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பழசு அப்படின்னு. உங்களை கூப்பிட்டு இந்த இதை பாருங்க. இப்ப இந்த ஐட்டம் வந்து ரொம்ப சிறுசா இருக்கனால இதை நம்ம வந்து உள்ளே வந்து நம்மளால வச்சுக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 வயர் விட்டுருக்கேன். இது வந்து 2 வந்து பவருக்கானது, இந்த ரிலே செட்டப்புக்கான பவர் செட்டப்புக்கானது. இன்னும் 2 வந்து இந்த பேனல் வந்து கான்டாக்டர் டைப் பேனல். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நான் செட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பேனலுக்கும் அது என்னென்ன டைப்ன்றது தகுந்தாப்புல அதுக்கு தகுந்தாப்புல அதை வந்து மாற்றி அமைச்சு அதை வந்து செட் பண்ணணும். நம்ம ஏன் இதை இப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கான்டாக்ட்ல இருந்து கூட ஒரு 2 வயர் எடுத்து நம்ம ரிலே செட்டப் கொடுத்து நம்மளால வந்து பண்ண முடியும். ஆனால் அதில் வந்து என்ன சாக்கா அடிக்கிறதுக்கான டேஞ்சர் இருக்கு. ஆனால் நம்ம இதை செய்யறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாக் ப்ரூஃப். இது எந்த விதத்துலையும் வந்து தண்ணீரை வந்து இந்த வயர் பட்டாலோ அல்லது தண்ணியில் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ளோ ஆகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலோ இதுல இருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால நமக்கு எந்த விதத்துலையும் வந்து இது பாதிப்பு 100% வந்து ஏற்படுத்தாது. ஸோ அப்படிதான் நான் இதை தயாரிச்சிருக்கேன். இதை வந்து எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்றதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து மொத்தம் 6 வயர் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பவர் சப்ளைக்காக 2 வயர் இருக்கு. இதை வந்து மோட்டாரோட டெர்மினல் ரெட் அண்ட் ப்ளூல வந்து கொடுத்துருங்க. அப்ப ஏன் வந்து இங்க கொடுக்குறோம், நம்ம ஏன் ஃபேஸ் நியூட்ரலே கொடுக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா, ஃபேஸ் நியூட்ரல்ல கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இந்த இதுக்கு தேவையான பவரை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம இதை என்ன செய்ய போறோம்னா, மோட்டார் லைன்ல இருந்து எடுக்கும்போது, அதாவது ரெட் அண்ட் ப்ளூல இருந்து எடுக்கும்போது எப்பெல்லாம் மோட்டர் ஆன் பண்றோமோ அப்ப மட்டும் தான் கன்சியூம் பண்ணும். மற்ற டயத்துல வந்து இது சும்மா தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த இந்த வயர். இந்த 2 வயர் வந்து கான்டாக்டருக்கான வயர். ஸோ கான்டாக்டர் ரிலேவுடைய பவர் சப்ளை இது மூலமா தான் ஆக போகுது. ஸோ இதோட கண்ட்ரோல், இந்த பேனல் போர்டோட கண்ட்ரோல் இந்த இது எடுத்துக்கிறதுக்கான இந்த வயர். இந்த 2 வயர் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வைக்கிறோம் ஃப்ளோட் செட்டப்பு. ஸோ டேங்க் நிறைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆகுற மாதிரி நம்ம செய்ய போறோம். ஸோ டேங்க் நிறையுதா இல்லையான்றதை இதுக்கு சொல்றதுக்கு இந்த 2 வயர். இதை எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம். வச்சுக்குவோம். இதுல ஃபர்ஸ்ட் 2 வயர் எடுத்துட்டு நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஸோ நான் வயர் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். ஸோ தேவைக்கு தகுந்தப்ப நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். இதுக்கு இவ்வளோ வயரே போதும். ஸோ அதுக்கு தகுந்தப்ப நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு கட் பண்ணியாச்சு. இந்த வயரை வந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்து பிரச்சனை இல்லை. இதில் தான் ஃபேஸ் கொடுக்கணும், இதில் தான் நியூட்ரல் கொடுக்கணும்ன்றது பிரச்சனை இல்லை. எதில் வேணாலும் ஃபேஸ், இதில் வேணாலும் நியூட்ரல் கொடுக்கலாம். ஏன்னா நான் உள்ள வந்து செட்டப் வந்து நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். எப்படி கொடுத்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 வயரை வந்து நம்ம மோட்டாரோட இங்கே வந்து பாருங்க, இந்த மோட்டாரோட ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் கொடுக்க போகிறோம். அதாவது ரெட் அண்ட் ப்ளூவில் கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது மோட்டார் ஆன் ஆகும்போதெல்லாம் இதோடைய பவரை வந்து இது கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து பண்ணிடுவோம். நான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதனால நான் வந்து தைரியமாக கை வச்சுக்கிறேன். ஸோ மின்சாரம் வந்து எவ்வளோ ஆபத்தானதுன்றதை வந்து நான் உணர்வுபூர்வமாக நிறைய தடவை வந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னையே வந்து பயங்கரமாக மின்சாரம் வந்து தாக்கி இருக்கு. ஸோ அதில் வந்து பிழைச்சி வந்ததுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய இதுன்னு தான் சொல்லணும். அதனால வந்து மின்சாரத்தில் கை வைக்கும் போது பார்த்துக்கணுங்க. கரண்ட் அடிச்சா நம்ம உடம்புல என்ன மாதிரி ரியாக்ஷன்லாம் ஏற்படும் அப்படின்றத வந்து முடிஞ்சா நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ இதோட ஃபேஸுக்கு நியூட்ரல் வந்து நம்ம சப்ளை எடுத்தாச்சு. இப்போ மோட்டர் போட்டால் இதுக்கான பவர் சப்ளை வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ இதோட அடுத்த 2 டெர்மினல் வந்து நம்ம கான்டாக்டர் ரிலேக்காக செட் பண்ணி வச்சிருக்கோம்.
ஸோ காண்டாக்டர் ரிலே வந்து ரொம்ப சிம்பிள். இந்த காண்டாக்டர் ரிலேக்கு போகிற இந்த பவர் சப்ளை வந்து டெர்மினல் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இதுல இருந்து ஒரு டெர்மினலை நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். இந்த செட்டப்பை பொறுத்த அளவுக்கு நம்ம எந்த பேனலில் வேணாலும் நம்ம ஆர்டினரியாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க பேனலில் எதில் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இதிலே பார்ப்பீங்க இது எவ்வளோ பழைய பேனல், இதோட வயரிங் கூட கரெக்டாக இல்லை. ஸோ அந்தளவு பழைய பேனல்லையே நம்ம இதை வந்து செட் பண்ணுறோம். இதை வந்து நமக்கு தேவைக்கு தந்தாப்புல நம்மளால் வந்து எல்லா பேனல்லையுமே வந்து நம்மளால் செய்ய முடியும். அது எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத நம்ம இதில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ கான்டாக்டர் ரிலே இதுதான். ஸோ ரிலேக்கு போகிற ஒரு வயரை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட இன்னொரு வயர், இது ரிலேக்காக விட்ட வயரை வந்து ஓகே நான் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து நமக்கு மேலே போய் ஃப்ளோட் செட்டப்புக்கான 2 வயர் இருக்குது. இதில் வந்து வயர் ஜாயின் பண்ணி மேலே ஃப்ளோட் வந்து செட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம இதோட இந்த செட்டப்புக்கான வயரிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உள்ள அதோடைய வேலை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து வயர் கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. இடையில ஒரு நாள் இதையும் நான் ரெடி பண்ணிடுவேன். இப்போதைக்கு வந்து அவங்க அவசரமாக கேட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம உடனுக்குடனே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். விட்டு இன்னொரு நாள் கண்டிப்பாக இதை விட சிறப்பாக நம்ம இதை சரி பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த வயர் சிலுக்கு வயர் வருது. இதை நம்ம டேங்க் வரைக்கும் கொண்டு போய்க்கிறோம். நாங்கள் டேங்க் கிட்ட போயிட்டு என்ன செய்ய போகிறோம்ன்றது காமிக்கிறோம். வெயிட் பண்ணிட்டு. ஸோ நம்ம இந்த பக்கத்து தான் வந்து இந்த ஃப்ளோட்டை வந்து செட் பண்ண போகிறோம். எப்படி செட் பண்ணுறோன்றதை பாருங்கள். இப்போ கரெக்டாக வந்து இந்த அளவு தண்ணி நம்பினா ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஃப்ளோட்டை கழட்டிக்குவோம். ஃபோட்டோ கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம அதோடைய கனெக்ட் பண்ணி லாக். உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ 3/4 டேங்க் தண்ணி இருக்குது. 3/4 டேங்க் தண்ணி இருக்குது. ஸோ இப்போ நம்ம தண்ணி போட்டு செக் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போ ஃப்ளோட் வந்து நம்ம இதில் மாட்டிட்டோம். ஸோ இந்த ஃப்ளோட்டோட ரிலேவை வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ரிலேவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிலே நமக்கு செட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவு தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு. காரணம் என்ன, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி டேங்க் நம்பி இவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இதை நம்ம செய்கிறது வந்து இதுக்கு எவ்வளோ எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். சரி, இந்த ஃப்ளோட்டில் நான் 2 வயர் எடுத்துருக்கேன். ஸோ பொதுவாக ரிலேயில் வந்து 2 டைப் இருக்குது. NCOC அப்படின்போம். ஸோ இது வந்து நமக்கு என்ன தேவையோ அதுக்காக வந்து நான் இதுக்கான வயரிங் வந்து சால்ட்ரிங் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வயரில் வந்து நம்ம கீழேருந்து கொண்டு வந்த இந்த ரிலேவோட வயரை வந்து சேர்த்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதை நம்ம சேர்த்துக்குவோம். இதில் வரக்கூடிய பவர் வந்து முழுக்க வந்து சேஃப்டியானது. ஸோ இதை வந்து நம்ம தைரியமாக வந்து கையால் ஹேண்டில் பண்ண முடியும். இது தண்ணியில் பட்டாலுமே நமக்கு வந்து ஷாக் வந்து அடிக்காது. அப்படி தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நம்ம இதை தைரியமாக வந்து நம்ம தண்ணியில் கனெக்ட் பண்ணலாம். நம்ம டேரெக்டாக வந்து காண்டாக்டர் ரிலேலேருந்து எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா
சில சமயம் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், டேஞ்சர். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து சுத்தமாக ஆகவே ஆகாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது சேஃப்டி ஆனது. இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, அது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம கீழே ரெண்டாவது இந்த ரிலேக்கு வந்து நான் எந்த விதமான சீலும் பண்ணல. காரணம் என்னன்னா இந்த டேங்குக்கு மேலே வந்து அவங்க ப்ளூ மெட்டல் சீட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மழை தண்ணி எதுவுமே படுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதில் தான் வந்து கரண்ட் வந்து அந்தளவு ஃப்ளோ ஆகாது. இருந்தாலும் கூட அது வேறு ஏதாவது என்ன சொல்கிறது துரு பிடிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மழை தண்ணி படும்போது. ஸோ இங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றனால நான் இதை வந்து சும்மா நான் மேலே தூக்கி வச்சுருக்கேன். பொதுவாக வந்து இதை கீழே திருப்பி வச்சு இதில் வந்து மழை தண்ணி எதுவும் படாத மாதிரி இந்த ரிலே வந்து கீழே திருப்பி வச்சு இல்லை மழை தண்ணி எதுவும் படாத மாதிரி இதை வந்து கவர் ஏதாவது பண்ணி வச்சாதான் ஓப்பனில் வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் மேலே வந்து ப்ளூ மெட்டல் சீட் இருக்கனால நான் இதை இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ கீழே போய் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நம்ம எல்லா செட்டப்பும் வந்து பண்ணியாச்சு. மேலே டேங்க்ல வந்து ரிலே செட் பண்ணியாச்சு. உள்ள நம்ம வந்து செஞ்ச டிவைஸ் வந்து மாட்டியாச்சு. ஸோ மேலே நீங்கள் பார்த்தீங்க ட்ரம் வந்து தண்ணி இருந்தது. ஸோ ஒரு 1/4 ட்ரம் தான் நிறைய வேண்டியது இருக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம மோட்டர் போட போகிறோம். ஸோ மோட்டர் பேனல் போட பொறுத்தளவுக்கு இது ஆம்பு மீட்டரு, இது வந்து வோல்டேஜ் மீட்டரு. இந்த ஆம்பு மீட்டர் தான் வந்து மோட்ரு ஓடுதா இல்லையா அப்படின்றத வந்து காமிக்கும். ஒவ்வொரு மோட்டருக்கும் இந்த ஆம்போடைய ரேட்டிங் வந்து வேரியபிள் ஆகும். ஸோ இது வந்து 15 ஆம்பியர் கிட்ட எடுக்கக்கூடிய ஒரு மோட்டர். இப்போ ஆன் பண்ணோடனே இது வந்து மோட்டர் ஓடுறதையும் அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும்போது இந்த ஆம்பு மீட்டர் 0 ஆகுறதையும் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க டிவைஸ் வந்து அதில் வந்து ஒரு சின்ன எல்இடி இருக்குது, பவர் கன்சியூம் எல்இடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான எல்இடியும் வந்து எரியலை. ஸோ மோட்டர் ஆன் ஆகும்போது மட்டும்தான் இது எரியும். அப்படி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நம்ம வந்து ஆர்லையும் பிலையும் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த லைட் வந்து க்ளோ ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ தண்ணியுமே வந்து மேலே போய்க்கிருக்கு. நம்ம இதை வந்து மூடிடுவோம். ஸோ இப்போ மோட்டர் வந்து ஒரு 15 ஆம்பியர் எடுக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணுவோம் டேங்க் நம்பினோடனே ஆஃப் ஆகுதா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து மேலே டேங்க் நம்பிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. ஆம்பியர் வந்து 0க்கு வந்ததை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து திரும்ப இப்போ ஃபுல் டேங்காக இருக்குது. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணாலுமே ஆஃப் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபுல் டேங்காக இருக்கும்போதும் அதை கரெக்டாக சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஆஃப் எப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்போ நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆகிடும். அதனால் வந்து இது வந்து ஒரு வாட்டர் சேவர். அதாவது பொதுவாக வந்து இந்த மாதிரி டிவைஸ்லாம் வந்து நம்மளை வந்து சோம்பேறித்தனப்படுத்தும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எவ்வளோ விஷயத்துக்கு வந்து டெக்னாலஜி என்னென்னமோ வந்து நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மோட்டார் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 லிட்டர் டேங்கை வந்து நெப்புறதுக்கு வந்து 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறோம். ஒரு சப்மர்சிபிள் மோட்டார் ஒரு 1 HP மோட்டரே வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 50 லிட்டர் தண்ணியை வந்து அதை அவுட்புட் பண்ணும். ஒரு நமக்கு தெரியாதனமாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆனால் கூட 100லேருந்து 150 லிட்டர் தண்ணி வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும். இதை நீங்கள் மாதத்துக்குன்னு கணக்கு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லிட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகுது. ஸோ வந்து இந்த மாதிரி டிவைஸ் மூலமாக நம்ம தண்ணியுடைய வேஸ்டேஜ் வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த சேனலில் எங்களுடைய இந்த வேலையில் வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். மேலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க.